அடுத்த சம் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 5. ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் ஒன்பதாவது உறுப்பு 32,805 மற்றும் ஆறாவது உறுப்பு 1215 எனில் 12வது உறுப்பு யாது? 12வது உறுப்பு யாது? ஸோ ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் 9வது உறுப்பு 32,805 மற்றும் 6வது உறுப்பு 1215 எனில் 12வது உறுப்பு யாது அப்படிங்கிறது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பெருக்குத்தொடர் வரிசையினுடைய பொது வடிவம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் இங்கே திருப்பி ரீகால் பண்ணிக்கிறேன். பொது வடிவம் AR பவர் 1, AR பவர் 2, AR பவர் 3, AR பவர் 4 போயிட்டே இருக்கும். ஸோ AR பவர் n வரைக்கும் போகணும். இங்கே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே AR பவர் 8ன்னு நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏன் சார் 8ஓட நிப்பாட்டுறீங்க அப்படின்னு ஒரு டவுட் வரும். இங்கே பாருங்கள், சம்மில் 9வது உறுப்பு வரைக்கும் கண்டுபிடிச்சா போகணும். அப்போ நீங்கள் AR பவர் 9 தானே முடிச்சிருக்கணும். AR பவர் 8ன்னு முடிக்கிறீங்க அப்படின்னா லாஜிக் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் 1வது உறுப்பு, இது 2வது உறுப்பு, இது 3வது உறுப்பு, இது 4வது உறுப்பு, இது 5வது உறுப்பு, அப்படியே போயிட்டே இருக்குமா? அப்போது இதுதான் 9வது உறுப்பு. இங்கே பாருங்கள், 2வது உறுப்புனா பவரில் 1 இருக்குது, 3வது உறுப்புனா பவரில் 2 இருக்குது, 4வது உறுப்புனா பவரில் 3 இருக்குது. அப்போ 9வது உறுப்புக்கு பவரில் 8 தானே இருக்கும், 1 கம்மியாக 8 தானே இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட், சரிங்களா? ஸோ நல்லா கவனிங்க, 9வது உறுப்பு பாருங்கள், 9வது உறுப்பு சம்மில் கொடுத்துருக்குது. 9வது உறுப்பு AR பவர் 8 இஸ் ஈக்குவல் டு 32,805, 32,805, சரிங்களா? அடுத்தது ஆறாவது உறுப்புங்கிறது AR பவர் 5, AR பவர் 5 அப்படிங்கிறது 1215. இதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். சரி, அவங்க கேட்குறது 12வது உறுப்பு தான் கேட்குறாங்க, சரிங்களா? அவங்க கேட்குறது 12வது உறுப்பு, அதாவது AR பவர் 11 என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். 12வது உறுப்பு என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். சரி, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1வது ஈக்குவேஷனும் 2வது ஈக்குவேஷனையும் வகுத்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அதாவது AR பவர் 8 டிவைடட் பை AR பவர் 5 இஸ் ஈக்குவல் டு 32,805 டிவைடட் பை 1215 அப்படின்னு வரும். ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஏக்கு கேன்சல் ஆயிரும். 6/8 6/5 என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த A பவர் M டிவைடட் பை A பவர் என்னன்னா A பவர் M மைனஸ் என்ன நடக்கும்ல, அது மாதிரி R பவர் 8 மைனஸ் 5ன்னு போகணும். அப்போது R³ வந்துடும். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல நார்மலாக சிம்பிளை பண்ணிக்கலாம். 32,805 டிவைடட் பை 1215. ஸோ எதால் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆலே அடிச்சுக்கலாமே. ஸோ 2 10, திருப்பி 4 20, 3 15 வருது. அடுத்து இங்கே 6 30, 2 போச்சுன்னா 5 25, 3 6 30, 1 5 வருது. அடுத்தது இங்கே 8 3 24, 1 3 வருது. அடுத்து இங்கே 6 1 3 8 3 24, 7 3 21. அடுத்து இங்கே 9 81, இங்கே 9 18. ஸோ 18னா இங்கே 3 போயிடும். அப்போது 4 9 36 வரும். திருப்பி 3 9 27 வரும். ரைட், திருப்பி இது 9ஆலே கட் பண்ணலாமே. 9 8 3 24, 1 3 3, திருப்பி 9ஆல் கட் பண்ணிங்கன்னா 3 6 7 3 21.
ஸோ நல்லா கவனிங்க, ஆர் கியூப் அப்படிங்கிறது 27. ஒரே நிமிஷம் இருங்க, என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள். 9 3 27 2 98 72 24 7 6 54 61 6 91 87 7 9 9 8 16 17 17,000 1,77,147 வந்துச்சுங்களா? லட்சத்தி 77,147 வந்துச்சுங்களா? ஓகே, வந்துச்சுங்களா? அடுத்தது இன்னும் ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அந்த 1,77,147 இன்னும் ஒரு நம்பர் இருக்குது, ஏங்கிறது 5. 5ஆல் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள். 7 35 3 4 5 20 23 2 1 5 7 7 5 35 3 7 5 35 38 1 5 5 8 8,85,735 வந்துச்சுங்களா? ஓகே சார், 8,85,735. இந்த ஆன்சர் தான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த கால்குலேஷன் மட்டும்தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், மற்றபடி ஈஸி தான் இது. சரிங்களா? ஸோ ஃபார்முலா வந்து தெரியணும், அவ்வளோதான். அடுத்த சம் போகலாங்களா? ஓகே. ஸோ அடுத்த டைட்டில் கொடுத்துக்கோங்க, மாடல் நம்பர் 4. மாடல் நம்பர் 4, பெருக்குத் தொடரின் கூடுதல். பெருக்குத் தொடரின் கூடுதல். ஸோ நீங்கள் ஆல்ரெடி எழுதியிருந்தாலும் ஃபார்முலா இங்கே ஒரு முறை எழுதிக்கோங்க. பெருக்குத் தொடரின் கூடுதல் போட்டு ஃபார்முலாஸ், 3 ஃபார்முலாஸ் வரும் இந்த இடத்துல. ஸோ நம்பர் 1, இஃப் ஆர் கிரேட்டர் தென் 1, ஆர் வந்து 1 விட பெரியதாக இருந்தால் பெருக்குத் தொடரின் கூடுதல் Sn is equal to a of r power n minus 1 divided by r minus 1. a of r power n minus 1 divided by r minus 1. ரெண்டாவது ஃபார்முலா, if r is equal to less than 1 இருந்துச்சுன்னா, less than 1 இருந்துச்சுன்னா பெருக்குத் தொடரின் கூடுதல் S1 is equal to a of 1 minus r power n divided by 1 minus r. ஆறுங்கிறது 1 விட சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா. ரைட். அடுத்தது மூணாவது, if r is equal to 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா Sn is equal to n into a. டைரக்ட் ஃபார்முலா, என்னையும் ஏயும் பெருக்குனா மட்டும் போதும். இந்த ஃபார்முலா நம்பர் 4 வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா டைரெக்டாக டிஎன்பிஎஸ்சி கொஷினில் டைரெக்டாகவே இந்த ஃபார்முலா ஒரு முறை கேட்டிருக்காங்க. என்னென்னா -1 லெஸ் தென் ஆர் லெஸ் தென் 1. அதாவது ஆறுங்கிறது 1 விட சின்னதாகவும் இருக்குது, ஆனால் -1 விட பெருசாகவும் இருக்குது. அப்படிங்கும் பட்சத்தில் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வேல்யூ சொல்லுங்களேன். 1 விட சின்னதாக இருக்குது, ஆனால் -1 விட பெருசாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் 0.1 இருக்குல்ல, அது 1 விட சின்னதாக இருக்குது, ஆனால் மைனஸ் வேல்யூ விட அதிகமாக இருக்குது. ஈவன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்க வாய்ப்பு இல்லை பெருக்கு தொடரில். இப்போ 0.2 0.3 இந்த மாதிரி -1 விட பெருசாக இருக்குது, 1 விட சின்னதாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன எடுக்கணும்னா எஸ் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. எஸ் இன்ஃபினிட்டிவ் இஸ் ஈக்குவல் டு a/1 மைனஸ் ஆர். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. எஸ் இன்ஃபினிட்டிவ் இஸ் ஈக்குவல் டு a/1 மைனஸ் ஆர். அதாவது ஆரோட வேல்யூ இருக்குல்ல, இந்த ஆரோட வேல்யூ -1 விட பெருசாகவும் இருக்கணும், 1 விட சின்னதாகவும் இருக்கணும். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0.1 எடுத்துக்கோங்களேன். இது 0.1 அப்படிங்கிறது 1 விட சின்னது தானே.
அதே சமயத்தில் -1 அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் வேல்யூ விட இது வந்து பெருசு தான். கரெக்டுங்களா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். இது 0.2வாக இருக்கலாம், 0.3, 0.4 இல்லை 0.4567 அது மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த கண்டிஷனை பூர்த்தி செஞ்சிச்சுன்னா எஸ் வந்து முடிவிலியாக இருக்கும். அதுக்கான ஃபார்முலா a/1 - r. சம்முக்கு போகலாங்களா? ஓகே. ஸோ கொஷின் நம்பர் 1, மாடல் நம்பர் 4ல் கொஷின் நம்பர் 1, 5, 15, 45 ... எனும் பெருக்குத்தொடரின் பெருக்குத்தொடரின் 6 உறுப்புகளின் கூடுதல் யாது? 5, 15, 45 எனும் பெருக்குத்தொடரின் 6 உறுப்புகளின் கூடுதல் யாது? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏயோட வேல்யூ தெரியும். ஏங்கிறது 5 வேல்யூ. n அப்படிங்கிறது அவங்களே கொடுத்துருக்காங்க. 6 உறுப்புகளுடைய கூடுதல் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். மீதி அப் டு எது வரைக்கும் போகுதுன்னு தெரியாது. ஆனால் 6 உறுப்புகள் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ என்னோட வந்து வேல்யூ வந்து 6. r அப்படிங்கிறது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். 15/5 இஸ் ஈக்குவல் டு 3. கரெக்டா? ரைட். இது நீங்கள் அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல r அப்படிங்கிறது 3. அப்போது r அப்படிங்கிறது கிரேட்டர் தான் 1 இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லியிருக்கோம்? Sn இஸ் ஈக்குவல் டு a ஆஃப் r⁻n - 1 டிவைடட் பை r - 1 அப்படிங்கிற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இது ஒரு ஃபார்முலா, ரைட்? ஸோ Sn அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அதை அப்படியே வச்சுக்கோங்க. Sn ஏங்கிறது 5, r⁻n அப்படிங்கிறது ஆறுங்கிறதோட வேல்யூ வந்து 3, என்னோட வேல்யூ வந்து 6 -1 டிவைடட் பை r - 1. ஸோ 3 - 1. ரைட். ஸோ இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். 5 இன்ட்டு ஃபஸ்ட்டு 3/6 என்னன்னு கண்டுபிடிங்க. 3/6 3 9 9 3 27. அடுத்து 3 9 9 3 27. ஒரு நிமிஷம் இருங்க. 3 × 3 × 3 3 × 3 எஸ் 3 3 9 9 3 27 3 9 9 3 27. ஸோ 729. ஆமாம், 729. 729 - 1 டிவைடட் பை 3 - 1. 729ங்கிறது 728 மாறிடும். 5 டிவைடட் பை 2. அப்போ 2 3 2 6 6 2 12 4 2 8. ஸோ 364 × 5 4 22 6 30 32 3 5 15 18. அப்போ ஆன்சர் Sn இஸ் ஈக்குவல் டு 1820 அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், அடுத்த சம் போகலாம். ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. 3 + 6 + 12 அப் டு 1536 என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் கூடுதல் யாது?
ஸோ என்ற பெருக்கு தொடர் வரிசையினுடைய கூடுதல் யாது? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சம்மில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? பெருக்கு தொடர் வரிசை கொடுத்துட்டாங்களா, அப்போ ஆர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆறுங்கிறது என்னது? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போது 6/3. சிம்பிளை பண்ணிங்கன்னா 3 6 2. அப்போ ஆர் வந்து கிரேட்டர் தென் 1. அப்போ ஆரோட ஃபார்முலா என்ன எடுக்கணும் நீங்கள்? Sn is equal to a of r power n minus 1 divided by r minus 1 அப்படிங்கிற ஃபார்முலா எடுக்கணும். ரைட். ஆனால் இந்த இடத்துல n அவங்க கொடுக்கவே இல்லையே. a உங்களுக்கு தெரியுது, r உங்களுக்கு தெரியும். ஆனால் a is equal to 3 என்ற முதல் உறுப்பு. ஆரோட வேல்யூ உங்களுக்கு தெரியுது 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆரோட வேல்யூ தெரியும், ஏயோட வேல்யூ தெரியும். இப்போ n எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னுடைய மதிப்பு தெரியாதனால நம்ம உறுப்புகளின் எண்ணிக்கை, பெருக்குத்தொடர் வரிசைகளுடைய உறுப்புகளின் எண்ணிக்கைக்கான ஃபார்முலா, உறுப்புகளின் எண்ணிக்கைக்கான ஃபார்முலா Tn is equal to AR power n minus 1 அப்படிங்கிற ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல டோட்டல் நம்பர் கொடுத்துருக்காங்க. என்னது? 1536. சம்மிலேயே இருக்குது 1536. முதல் உறுப்பு உங்களுக்கே தெரியும், ஏ அப்படிங்கிறது வந்து 3, ஆறுங்கிறதும் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க 2. ஸோ n minus 1. ஸோ 3 into 2 power n minus 1 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 3 இந்த சைடு வந்துடும். அப்போ அடிச்சிடலாம். ஓர் 3 3, நான் 3 12, சாரி ஐ 3 15, ஓர் 3 3, ஈர் 3 6. 512 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n மைனஸ் 1. இந்த 512 நான் 2 அடுக்காக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? டான வகுத்தில் போகிறோம் 512. ஸோ 2 ஓர் 2 2 4, ஐ 2 10, ஆறு 2 12, திருப்பி 2, ஓ 2 2, 2 2 4, 8 2 16, திருப்பி 2, ஆறு 2 12, 4 2 8, திருப்பி 2, முவி 2 6, 2 2 4, திருப்பி 2, ஓ 2 2, ஆறு 2 12, திருப்பி 2, 8 2 16, திருப்பி 2, 4 2 8, திருப்பி 2 2, 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 2 பவர் 9 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n மைனஸ் 1. அடிமானம் சமமெனில் அடுக்கு சமம். அப்போ 9 இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 1. அப்போ என்னோட வேல்யூ 10. -1 இந்த சைடு போச்சுன்னா 10. இப்போ உங்களுக்கு என்னோட வேல்யூ தெரியும், ஏயோட வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ தெரியும். ஸோ இப்போ நீங்கள் தாராளமாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எந்த ஃபார்முலாவில்? ஏ ஆஃப் ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1 அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏயோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 10 மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. தட் மீன்ஸ் 2 மைனஸ் 1. வேல்யூவே இல்லை, 1 தான். ரைட். இப்போ 2 பவர் 10 என்னன்னு கண்டுபிடிங்க. 2 பவர் 10, 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 32ங்கிறது 2 பவர் 5. இது வந்து 2 பவர் 5. அப்போ இன்னொரு 32ஆல் பெருக்கணும். 32 32, 2 2 4, முவி 2 6, முவி 2 6, 6 6 12, மிச்சம் 1, 3 9 10, 1024ன்னு வரும். 2 பவர் 10 அப்படிங்கிறது 1024 மைனஸ் 1 டிவைடட் பை 1. ஸோ இன்ட்டு 3 அப்படி வரும். 1024 ஒன்று போச்சுன்னா 1023. அதாவது 3ஆல் பெருக்குன்னா ஆன்சர் வந்துடும். 3 9, 2 6, 0 3. ஆன்சர் 3069 அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? சொல்லுங்க. 5 15. ஆமா, 5 15 45. என்னோட வேலை 6வது உறுப்புன்னு சொல்லி என்னோட வேலை 18. ஆமா, 6 உறுப்புகளின் கூடுதல். அவங்க எவ்வளவோ வேல்யூ இருக்கு, 5 15 45 அப்படியே வேல்யூ போய்கிட்டே இருந்தாலும் நீங்க 6 உறுப்புகளுடைய கூடுதல் மட்டும் கண்டுபிடிச்சா போதுங்கிறாங்க. அப்ப அவங்களே கொடுத்துட்டாங்க என்னோட உறுப்பு வந்து 6ன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வந்து உங்களுக்கு கடைசி வேல்யூ கொடுத்துருக்காங்க 3 + 6 + 12 அப் டு 1536 வரைக்கும் தான். சரிங்களா? இந்த பெருக்கு தொடர் வரிசையுடைய கூடுதல் கண்டுபிடிங்கிறாங்க. என்னுடைய வேல்யூ நமக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் என்ன கண்டுபிடிக்கிறதுக்காக ஏஆர் பவர் n மைனஸ் 1 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பெருக்கு தொடரின் கூடுதல் ஃபார்முலான ஆர் வந்து கிரேட்டர் தன் 1 இருக்கனால Sn is equal to a of r power n minus 1 divided by r minus 1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம்.
நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்த சம் போகலாம். ஓகே. ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3. 256, 64, 16 டாட் 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 5 உறுப்புகள் வரையான கூடுதல் யாது? இந்த சீரிஸ் போயிட்டே தான் இருக்கு. இது முடிவு என்னன்னு தெரியல. 5 உறுப்புகள் 5 உறுப்புகள் வரையான 5 உறுப்புகள் வரையான கூடுதல் யாது? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எடுத்தோன்னு என்ன கண்டுபிடிக்கணும்? ஆரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க. அதுதான் மெயின். ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுவோம்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். அப்போ 64 டிவைடட் பை 256 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 4 நாங் 4, 6 நாங் 24, இங்கே 6 நாங் 24, நன்னாங்க 16. ஸோ அடுத்தது 2 16, 8 64. அப்போ 1/4 வருது. கரெக்டுங்களா? 1/4 அப்படிங்கிறது நல்லா கவனிங்க. 1/4ங்கிறது ஆர் லெஸ் தேன் 1, 1 விட கம்மி. அப்போ 1 விட கம்மிங்கிறனால நம்ம எந்த ஃபார்முலா எடுத்துக்கணும்? Sn is equal to a of 1 minus r power n divided by 1 minus r. இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ ஏயோட வேல்யூ என்ன? 256. ஆரோட வேல்யூ தெரியும், 1/4. என்னோட வேல்யூ அதுவும் அவங்களே கொடுத்துட்டாங்க. 5 உறுப்பு வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்போ டைரெக்டாக நீங்கள் இந்த வேல்யூஸ்லாம் என்ன பண்ணணும்? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். 256 1 மைனஸ் 1/4 அதில் ஹோல் பவர் என்ன? அப்போ என்னங்கிறது 5, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், டிவைடட் பை 1 மைனஸ் 1/4. இதை தான் நீங்கள் இப்போ சிம்பிளை பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்? 256 அப்படியே வச்சுக்கலாம். 1 மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். 1 பவர் 5, எத்தனை 1 பவர் 5நாலும் அது 1 தான். ரைட். 4 பவர் 5 எவ்வளோன்னு பார்க்கலாம். சரிங்களா? நன்னாங்கு 16, 16 நாங்கு 64, திருப்பி நன்னாங்கு 16. ஸோ 16 × 64, 6 நாங்கு 24, 2 6 36, 38, திருப்பி 4 6 4 8 2 10 12 மிச்சம் 1 1024 வரும். 4 பவர் 5க்கு வந்து 1024. சரிங்களா? ஸோ டிவைடட் பை இங்கே 1 மைனஸ், இங்கே பாருங்கள், இந்த 1 மைனஸ் 1/4 சிம்பிளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? குறுக்கு பெருக்கல் 4 மைனஸ் 1/4, தட் மீன்ஸ் 3/4. இந்த ஸ்டெப் புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது இதை சிம்பிளை பண்ணிக்கோங்க, குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்கோங்க. 1024 மைனஸ் 1, அப்போ 1023 டிவைடட் பை 1024 அப்படி வரும். இன்ட்டு இது மேலே போயிடும். அப்போனா 4/3 இருக்கும். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்லை இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல? ஓகே. இது அப்படியே சிம்பிளை பண்ணிடுங்களேன். 4 நாங் 4, 2 நாங் 8, 5 நாங் 20, 6 நாங் 24, 256க்கு 256 கேன்சல் ஆயிரும். இங்கே 3 இருக்குது, 3 9, 4 3 12 1. அப்போது ஆன்சர் 341 அப்படிங்கிறது அதுக்கு ஆன்சர். நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், அடுத்த சம் போகலாம். டவுட் சார். சொல்லுங்கள். சொல்லுங்கள் கேட்குது. இப்போ நம்ம 1/4 1 விட சின்னதுன்றீங்களா? ஆமாம். 1/10 1/16 அப்படிலாம் கொடுத்தானா அது 1 விட சின்னது தானா? ஆமாம், அப்படி தான் எடுத்துக்கணும். எவ்வளோ பெருசா வேல்யூ கொடுத்தா அது 1 விட சின்னதா? ஆமாம். 1/256 கொடுக்குறாங்க சார். 1/256. 1/256. சரி, சொல்லுங்க. அதுவும் 1 விட சின்னதாகவே எடுத்துக்கோங்க.
சரி, அப்போ எப்போ தான் சார் அந்த 4வது ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் வரும். ஸோ -1 லெஸ் தென் ஆர் லெஸ் தென் 1. எஸ் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அந்த ஃபார்முலாவில். அது ரொம்ப முக்கியம், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எப்போ ஒரு சம்மில் முடிவில்லா அல்லது முடிவிலி அப்படிங்கிற வார்த்தை வருதோ நீங்கள் அப்போ அந்த ஃபார்முலாவை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் அந்த ஃபார்முலா பற்றி நீங்கள் தொடவே வேண்டாம். ஏன் சார் 1/5 வருது, அப்போது 1/2 வருது, அப்போ 0.5 தானே, அப்போ -1க்கும் 1க்கும் இடைப்பட்ட வருது, அப்போ அந்த ஃபார்முலாவை எடுக்கலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனுக்குலாம் நீங்கள் போகவே வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? நீங்கள் 4வது ஃபார்முலாவை தொட போகிறீங்க அப்படின்னா கணக்கில் முடிவிலி அல்லது முடிவில்லா அந்த மாதிரியான ஒரு வார்த்தை இருந்தால் மட்டும் 4வது ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 4. கொஷின் நம்பர் 4. 21 + 14 + 28/3 + அப் டு இன்ஃபினிட்டிவ் முடியுதுங்களா? இங்கே பாருங்கள், இன்ஃபினிட்டிவ் முடியுதா? ரைட். என்ற முடிவில்லா பெருக்குத் தொடரின் கூடுதல் யாது? அண்டர்லைன் தட் வேர்ட், முடிவில்லா. அதே மாதிரி இங்கேயும் முடிவிலி. இப்போ நீங்கள் தாராளமாக அந்த 4th ஃபார்முலா கொடுத்தேன்ல, எஸ் இன்ஃபினிட்டிவ் இஸ் ஈக்குவல் டு a/1 - r, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடுங்க. ஸோ ஏங்கிறது 21, 1 மைனஸ் ஆறுங்கிறது செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட் டேர்ம் 14/21. அப்போது 7 14 3 21, அப்போது 2/3. ஸோ கீழே பகுதியை நம்ம சால்வ் பண்ணிடலாம். குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. 3 - 2 1/3. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? மேலே போச்சுன்னா 21 × 3/1 வரும். அந்த 1க்கு வேல்யூவில் விட்டுருங்க. 21 × 3, அப்போது 3 6 63ங்கிறது தான் ஆன்சர். எப்போ சம்மில் முடிவிலி அப்படிங்கிற வார்த்தை வருதோ, அதாவது இங்கிலீஷில் இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிற வார்த்தை வருதோ, நீங்கள் அப்போ அந்த 4வது ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோடு இன்னைக்கு கிளாஸ் க்ளோஸ் பண்ணுறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அன்னைக்கு நேற்று ஒரு அமௌண்ட் கேட்டேன் சார், எல்சிஎம்ல. சம் அமுச்சு விட்ருக்கீங்களா? சொல்லுங்க சார். சம் அமுச்சு விட்ருக்கீங்களா? இல்லை, அன்னைக்கு டெஸ்ட் வச்சிங்கல்ல, ஒரு சம் ஒன்று கேட்டேன். பி என்பது ஒரு பகா எண் எனில் பி மற்றும் p+1 ஆகிய எண்கள் வெளியே நிச்சயமாயாது. அப்படியா? சரி, நீங்கள் அமுச்சு விட்றீங்களா? நான் பார்த்துட்டு சொல்கிறேன். எந்த சம்முன்னு சரி ஞாபகம் இல்லை. நீங்கள் எந்த சம்மோ அந்த சம்மோ இல்லை எழுதி கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்களேன். டவுட்டாக உள்ளது எழுதி அனுப்புங்களேன். ஏன்னா மிஸ்டேக்ஸும் வந்துடக்கூடாது. சொல்லும்போது பார்த்து கரெக்டாக சொல்லுங்கள் சம்ம. சரியா? எழுதிதான் வச்சிருந்து பார்த்தா சொல்கிறேன். சரி சொல்லுங்கள். பி என்பது ஒரு பகா எண். பி என்பது ஒரு பகா எண் எனில் பி மற்றும் p p+1 ஆகிய எண்களுக்கான மீசிமாயாது. ஆகிய எண்களுக்கான மீசிமா யாது. p என்பது ஒரு பகா எண் எனில் p மற்றும் p+1 ஆகிய எண்களுக்கான மீசிமா யாது. ரொம்ப ஈஸி தான். மீசிமானா ஜஸ்ட் டைரெக்டாக பெருக்கிக்க வேண்டியதான். p of p+1, அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். சொல்றது தப்பா இருக்குமா? இல்லை கரெக்ட் தான். சரி, ஓகே. நான் இன்னைக்கு ஹோம்ஒர்க் சம் அனுப்பி விட்றேன். வச்சுருங்க. சரிங்க. ஓகே சஞ்சய். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.